கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு வேர்ட்லி வெட்னஸ்டே. இந்த ஒரு புதிதான வேர்ட்லி வெட்னஸ்டேல உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். புதிதான வேர்ட்லி வெட்னஸ்டே மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒரு புதிய மாதத்திற்குள்ளும் முக்கியமாக இந்த 7வது மாதத்திற்குள்ள கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த ஜூலை மாதம் உங்கள் யாவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த வசனத்தின் ஆரம்பம் இப்படியாய் சொல்லுகிறது: அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். தேவஜனங்களே, இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராம். இந்த மாதத்தில் நம்மை சூழ நிறைய சத்துருக்களின் சேனை சூழ நிற்கலாம். ஆனால் கிதியோனை பார்த்து வாக்கு பண்ண ஆண்டவர் நம்மையும் பார்த்து வாக்கு பண்ணுகிறார். மீதியானியர் எத்தனை அதிகமாக உங்களை சுற்றி நின்றாலும் ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல உங்கள் சத்துருக்களை நீங்கள் முறியடிக்கும்படியாக தேவன் பலன் தரப்போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுவீங்கன்னு நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்திற்கு பின்பாக ஒரு சுவாரஸ்யமான காரியங்கள் அடங்கியிருக்கிறது. அவைகள் இன்னும் இந்த வாக்குத்தத்தத்தின் நன்மையை நாம் அனுபவிப்பதற்கு அவைகள் காரணமாய் தீரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. 16வது வசனத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆனால் 12வது வசனத்தில் ஆரம்பம் இப்படி தான் இருக்குது: தேவதூதன் அவனை நோக்கி அப்படின்னு போட்டிருக்குது. என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்கிறார். பின்னாடி நம்ம பார்க்குறோம் 14வது வசனம் 15 16 பார்த்தா கர்த்தர் பேசுகிறாருன்னு இருக்குது. ஆனால் 12வது வசனத்தில் பார்த்தா இங்கே தேவதூதனானவர் பேசுகிறார். தேவச்சனமே, இந்த இடத்துல பாருங்க, அவன் 13வது வசனத்தில் என்ன பேசுகிறான் என்றால், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அந்த தேவ தூதனுக்கு முன்பாக அவன் நிறைய காரியங்களை புலம்புறான். என்ன புலம்புறான்? ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். தானியத்தை கூட நான் சேவ் பண்ணுற அளவுக்கு, என்னுடைய சாப்பாட்டை கூட நான் ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு என்னுடைய சத்துருக்கள் அவ்வளவேனும் பெருகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நடுவில் நான் இப்படி சிக்கியிருக்கிறோம். இஸ்ரவேலர்களாகிய நாங்கள், எங்கள் முற்பிதாக்கள் சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்கே? எங்களுடைய முற்பிதாக்கள் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் எங்கே என்று சொல்லி அவன் அந்த தேவ தூதனிடத்தில் பேசுகிறதை நாம் கேட்கிறோம். தேவச்சனமே, அதுக்கு அடுத்த வசனமே பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. அவன் சொல்கிறான், என்கிட்ட பலனே இல்லை, நாங்களாம் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறோம், நாங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம், எங்களால் எழும்பக்கூடாதபடிக்கு ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம், எங்களால் யுத்தம் பண்ணக்கூடாதபடிக்கு நாங்கள் ரொம்ப பலவீன பாண்டங்களாக இருக்கிறோம். அதுக்கு கீழேயும் நீங்கள் பார்க்குறீங்க, அவனுடைய மென்டாலிட்டியை பாருங்கள். அவன் ஆண்டவர் பேச பேச சொல்கிறான், என் ஆண்டவனே, எதினால நான் இஸ்ரவேலை ரட்சிப்பேன்? என்னோட குடும்பம், மனாசேயின் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லி தன்னை குறித்து அவன் பேசுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். தேவஜனங்களே, இந்த காலகட்டங்களில் நான் அறிந்து கொண்ட, என் ஓட்டத்தில் நான் புரிந்து கொண்ட, ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்ன தெரியுமா? த ஃபஸ்ட் க்ரைட்டீரியா, தரிசனம் உள்ளவங்க புலம்புறது ஆண்டவருக்கு பிடிக்காது. தரிசனத்தை பெற்றவர்கள், தேவனுடைய ஸ்லாக்கியங்களாகிய தேவனுடைய திரு திட்டத்தை, திருப்பணியை செய்வதற்கான தரிசனத்தை பெற்றவர்கள் தேவனிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் மோசையோட வாழ்க்கையில் கூட பாருங்கள், நான் திக்கு வாயம் வந்தேன், நான் உள்ள அவன் ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்கிற. ஆண்டவர் சொல்கிறார், உன் கையை இப்படி நீட்டுப்பா, நீ இந்த கோலை போடுப்பான்னு சொல்லி நிறைய டெமான்ஸ்ட்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பட் நான் பேச தெரியாத ஆண்டவர், என்னை விட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்கிற ஒரு நிலைமை. இன்றைக்கி நிறைய வேளையில் நம்முடைய சூழல்கள் நம்முடைய ஓட்டத்தை அப்படியே வேகத்தை குறைக்குது. நிறைய வேளையில் நம்மளை அப்படியே புலம்ப வைக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பலனாவது இருக்குது இல்லையா, முடியவே முடியாதுன்னு சொல்லாத. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. தேவதூதனை வச்சு ஆண்டவர் ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஆண்டவர் கிதியோனுக்கிட்ட பேசுகிறாரு. கிதியோனே, நீ பராக்கிரமசாலிப்பா, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னா ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது?
நீங்கள் நிறைய வேளை நம்ம புலம்புறோம் இல்லையா, ஆண்டவர் என் கூட இருந்தாருன்னா ஏன் இந்த கடன் பிரச்சனை, ஆண்டவர் எங்கள் கூட இருந்தாருன்னா ஏன் எங்களுக்கு இந்த போராட்டம், ஆண்டவர் எங்கள் கூட இருந்தாருன்னா ஏன் இந்த செயல் திட்டங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேளையில் நம்ம மர்மர் பண்ணுறோம் இல்லையா, புலம்பிகிட்டே இருக்கிறோம் இல்லையா. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகள், தரிசனம் பெற்றவர்கள், ராஜ்யத்தின் பிள்ளைகள், வசனத்தின் பிள்ளைகள் புலம்புறது ஆண்டவருக்கு இஷ்டமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, சுத்தமாக உங்ககிட்ட பலனே இல்லைன்னா என்கிட்ட சொல்லாத கிதியோனே, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலன் இருக்குல்ல, இப்போ அந்த தானியத்தை சேர்க்கறதுக்காவது உங்ககிட்ட ஒரு பலன் இருக்குல்ல, கொஞ்சம் பலன் இருக்குல்ல, அந்த கொஞ்சம் பலத்தோடு வா, என் திட்டத்துக்கு வா, என்னை கொஞ்சம் நம்பி வா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். இது ஆரம்ப வசனங்களை பார்ப்பீங்கன்னா 9வது வசனம் பார்த்தீங்கன்னா, எகிப்தியர் கை நின்று உங்களை விடுவித்து உங்களை நடத்தி வந்த தேவன் நான் தான், அவர்களுடைய தேசத்தை உங்களுக்கு பங்கிட்டு கொடுத்து அவர்களின் தேவர்களுக்கு நான் பயப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், ஆனால் நீங்கள் என் சொல்ல கேளாமலே போனீர்கள் என்று ஆண்டவர் பேசுகிறாரு. தேவ ஜனங்களே, நிறைய வேளைகளிலே நம்மளுடைய சூழல்கள், சத்ருவானுடைய சில சூழ்ச்சிகள் தேவனுடைய தரிசனத்திலிருந்து நம்மளை அப்படியே கிரிப்பல் பண்ணுது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதத்தில் நீங்கள் தரிசனத்தின் பிள்ளைகளா, நீங்கள் வசனத்தின் பிள்ளைகளா, நீங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவ சமூகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட்டுட்டு உங்களை நீங்கள் யாருன்னு அவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. த பியூட்டி ஆஃப் கிதியோன் இஸ், அவன் யார் என்று ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கிறான். ஆண்டவரே, நான் ரொம்ப எளியவன், என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், நான் ரொம்ப எளியவன் ஆண்டவரே, என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் சிறியவன் ஆண்டவரே, என்னை வச்சு என்ன பண்ண போகிறீங்க, நீ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிப்பாய் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணார். இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, டோன்ட் கம்ப்ளைண்ட், பட் ரதர் நீங்கள் யாருன்னு அவர்கிட்ட ஒத்துக்குங்க. இன்றைக்கி நம்மளுடைய அந்த தாழ்மை இருக்குது தெரியுமா, என் பலத்தோடு நான் வரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன் ஆண்டவரை, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் யாருன்னு. ஒருவேளை கிதியோன் வந்து என்னாலலாம் முடியாது, என்கிட்ட பலனே இருந்தாலும் நான்லாம் வரமாட்டேன், எனக்கு நிறைய பேர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தே ஹாவ் டேலண்ட்ஸ், ஆண்டவரோட அழைப்பு இருக்குது, ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் இந்த ஊழியம் பண்ணுவேன், அந்த ஊழியம் பண்ணுவேன், எவ்வளோ காரியங்களில் அர்ப்பணித்த தேவ பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. ஆனால் என்கிட்ட இப்போ பலன் இல்லை, என்கிட்ட சோர்ஸ் இல்லை, என்கிட்ட எனக்கு இது கிடச்சிட்டா நான் ஊழியம் பண்ணுவேன், நான் இதை பண்ணிட்டா ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சுட்டா நான் இறங்கி எதை வேணால் ஆண்டவருக்காக செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட வா. உங்கள்கிட்ட சுத்தமாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு உன்னால் முடியவே முடியாது. காரணம், அவருடைய கிருபை உங்களை தாங்குது. உங்ககிட்ட என்னால் முடியவே முடியாது, ஐ டோன்ட் ஹாவ் நத்திங், என்கிட்ட எதுவுமே கிடையாது, என்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ரீசனும் கிடையாது. ஏன்னா அவருடைய கிருபையினாலே ஜீவனை கொடுத்து நடத்துகிறார், சுவாசத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா. சுவாசமுள்ள யாவும் அவரை துதிப்பதாக. இன்றைக்கு சுவாசத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், ஜீவனை கொடுத்துருக்கிறார், அவர் நடத்துவார். இன்றைக்கி என்கிட்ட ஃபினான்ஷியல் சோர்ஸ் இல்லை பிரதர், என்னால் ஓட முடியல பிரதர், நான் ரொம்ப ட்ரையாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன் என் ஊழியத்தின் பாதையில் அப்படின்னு நீங்கள் ட்ரைன்னு என்னால் என்கிட்ட இல்லைன்னு சொல்கிற வார்த்தை தான் இன்னும் இல்லாமையிலே நம்மளை நடத்திக்கிட்டு இருக்குது. என்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் என் தேவன் என்னை நடத்துவார் என்கிற விசுவாசம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளை இன்னும் முன்னாடி ஓட வைக்கும். இன்னைக்கு தேவன் நம்மை பார்த்து இந்த ஜூலை மாதத்தில் சொல்லுகிறார், டோன்ட் கம்ப்ளைண்ட், பட் உங்களை நீங்கள் யார் என்று அறிக்கையிடுங்கள், அது தேவன் உங்களை நோக்கி பார்ப்பதற்கு காரணமாய் தீரும். காரணம், நம்ம ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்குறோம், சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு முன்பாக நடுங்குகிறவர்களை தான் அவர் நோக்கி பார்ப்பாராம். சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு முன்பாக நடுங்குகிறவர்களை அவர் நோக்கி பார்ப்பார் என்று ஏசாயா 66 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், சிறுமைப்படுகிறதற்கு நாம் நம்மை விட்டு கொடுப்போம். நொறுங்குண்டு இருதயத்தோடு கூட, ஆண்டவரே என்கிட்ட ஒன்றுமே இல்லை தான், ஆனால் நான் உடையிறதுக்கு என்னை விட்டு கொடுக்குறேன். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கவே மாட்டார். ஜூலை மாதத்தில் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, கிதியோனை போல அவர் நம்ம எடுத்து பயன்படுத்தி நம்மை கொண்டு ராஜ்யத்திற்கு விரோதமாக இருக்கிற சேனைகளை, வெட்டிக்கலைகளை போல பரம்பி இருக்கிற சேனைகளை அவர் முறியடிக்க அவர் வல்லமையான திட்டங்களை கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு எழும்பி வா. அவன் 13வது வசனத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் 14வது வசனத்தில், கர்த்தர் அவனை நோக்கி பார்க்கிறார். அவன் யாருன்னு ஒத்துக்கிறான். ஐயா, நான் உண்மையில் புலம்புறா இல்லையா, ஆண்டவர் எங்ககிட்ட இல்லவே இல்லைன்ற ஒரு ஃபீல் இருக்குது, எங்கள் ஆண்டவர் எங்கே,
அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு கூட சில வேளையில் நம்ம அப்படியே ஜெபிக்கிற ஆளுங்க மாதிரி காட்டிப்போம், பர்ஃபெக்டான ஆள் மாதிரி காட்டிப்போம். வாழ்க்கைக்குள்ளே அவ்வளோ குறை இருக்கும். ஆனால் அப்படியே ஆவிக்குரிய பாண்டங்களை போல், ஆவிக்குரிய பண்டாரங்களாக இருப்போம் நம்ம. ஆனால் ஆவிக்குரிய பாண்டங்களை போல் காட்டிப்போம் நம்ம. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பண்டாரமாக இருக்கும்போது நீ ஒரு ஆவிக்குரிய பாண்டமாக உன்னை காட்டாத, பாத்திரமாக காட்டாத. அவன் ஒத்துக்கிறான், புலம்புறான், என் ஆண்டவர் என் கூட இல்லவே இல்லையா, எங்கே அந்த ஆண்டவர்னு கேட்குறான். நிதர்சனமான காரியத்தை காட்டி கொடுக்குறான். ஆண்டவர் பேச ஆரம்பித்த உடனே, ஆண்டவரே நான்லாம் அதுக்கு தகுதியான ஆளாலாம் எனக்கு தெரியல, நான் ரொம்ப சின்ன பையன், நான் ரொம்ப எளிய குடும்பத்திலேருந்து வரேன், என்னை வச்செல்லாம் அதெல்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது, நான்லாம் இஸ்ரவேலை மீட்பதற்கு தகுதியான ஆளான்னு எனக்கு தெரியாது ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல் நீ முறியடிப்ப, நான் உன் கூட இருக்கிற நம்பு. தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் சோர்வுகளை களைத்து போட்டு அவர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புங்கள். உங்களை கொண்டு அவர் சில காரியங்களை கையாள விரும்புகிறார். உங்களுடைய குடும்பத்தை கொண்டு சிலரை மீட்க விரும்புகிறார். உங்கள் தனிப்பட்ட ஜீவிதத்தை கொண்டு சிலரை அவர் தொட விரும்புகிறார். உங்கள் சபையை கொண்டு அவர் சிலரை தொட விரும்புகிறார். சோர்வுடைய சபையாக, சோர்வுடைய மனிதர்களாக, சோர்வுடைய ஆவிக்குரிய குடும்பங்களாக நீங்கள் ஓடிவிடுவதற்கல்ல அவர் உங்களுடனே கூட இருப்பது அவர் விரும்புகிறது. என் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு, நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன். அவர் கம்பீரித்து பாட சொல்கிறார், நம்மளை பராக்கிரமசாலியேன்னு சொல்கிறாரு. ஆனால் நாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, அக்செப்ட் ஹூ யூ ஆர் ஃபர்ஸ்ட். யூ கேன் கம்ப்ளைண்ட் அ லாட், பட் அக்செப்ட் ஹூ யூ ஆர். இங்கே அவன் கம்ப்ளைண்டே பண்ணாலும் அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். 2 விதமான பெர்ஸ்பெக்டிவை சொல்கிறேன். அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், அட் த சேம் டைம் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ கம்ப்ளைண்ட் கூட பண்ணாதப்பா, உன் மேலே நிறைய குறை இருக்குது. ஆண்டவர் இதுக்கு அதிகாரம் முழுக்க நீங்கள் வாசிக்கும் போது தெரியும். அவன் தகப்பன் வீட்டுக்கு பாகாலின் பலிபீடம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல அதை உடை. நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன கம்ப்ளைண்ட்? நான் உங்களை நிறைய கம்ப்ளைண்ட் வச்சுருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறோம். ஐயோ இவங்க என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அவங்க இந்த மாதிரி பார்த்துட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல உங்ககிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்டு நான் பார்க்குறேன். அதை நான் சரி பண்ணுறதுக்கு நீ உன்னை யாருன்னு ஃபஸ்ட்டு ஒத்துக்கோ. உங்ககிட்ட குறை இருக்குது, அதை நீ ஃபஸ்ட்டு ஒத்துக்கோ. நீ சிறியவன், நீ எளியவன்னு ஒத்துக்கோ. கீழே விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டலன்ற மாதிரியே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர். ஃபஸ்ட்டு அக்செப்ட் ஹூ யூ ஆர். நம்மை நாம் தாழ்த்துகிற அனுபவம் இருக்கும் பொழுது, நாம் யார் என்பதை நாம் ஒற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இருக்கும் பொழுது, தெய்வம் உண்மையாகவே நம்மை நோக்கி பார்ப்பார். காரணம், சிறுமைப்பட்டு இருதயம் நொறுங்குண்டவர்களாய் அவருடைய வசனத்துக்கு முன்பாக நடுங்குகிறவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார் என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வேர்ட்லி வெனஸ்டேல நான் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறேன். சோர்வுடையவர்களாக அல்ல, கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களா இல்லை. உங்களை நீங்கள் யாருன்னு ஒத்துக்கிட்டு ஆண்டோடைய சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். திட்டம் தந்த தேவன் அதை செயல்படுத்தி உங்களை பயன்படுத்த ஒரு உண்மையும் நீதியும் உடையவராக இருக்கிறார். இந்த வேர்ட்லி வெனஸ்டே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளையில் இந்த ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தின் வேர்ட்லி வெனஸ்டேவை காண்கிற நம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். தெய்வமே, அவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற வாக்கு அவங்க கூட நீங்கள் இருப்பீங்கன்னு. ஆனால் நீங்கள் கூட இருக்கிறதை அவர்கள் உணர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி விடுவதற்கு அப்பா, அவர்கள் குறை சொல்லுகிறவர்களாக அல்ல, உங்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களாக அல்ல, தாமலே என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்றத உணர்ந்து தான் யார் என்பதை அறிக்கையிட்டு, ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின் மேன்மையில் களி கூர்ந்து மகிழ்ந்து விடுவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் தருவீராக. இந்த மாதத்தில் அவர்களோடு கூட நீங்கள் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கட்டும். அவர்கள் தேவைகளை சந்திங்க, நெருக்கங்களில் கூட இருங்க, பலவீனங்களில் கூட இருங்க, பலப்படுத்துங்க. தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் உடைய பிள்ளைகளை தாங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. உடைய பெரிதான கிருபையின் வாக்கு உடைய பிள்ளைகளை வழி நடத்துவதாக. கிருபை சூழட்டும். துதி கன மகிமைகள் யாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இன்ப ரட்சகரும் மீட்பரும் ஆகிய ஐயன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். இந்த ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய உன்னதமான நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை உங்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்து உங்களை கொண்டு சத்துருக்களை நிர்மூலம் பண்ணுவார். காத்திருங்க, ஜெபிங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் யாருன்னு கிதியோன் ஒத்துக்கிட்டது போல் ஒத்துக்குங்க.
இருதயத்தில் நொறுங்குண்டு சிறுமைப்பட்டு அவருடைய வசனத்துக்கு முன்பாக நடுங்குகிறவர்களை நோக்கி பார்ப்பாராம். அவர்களை நோக்கி பார்ப்பதற்கு இவைகளுக்கு வழிவிட்டு கொடுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் Worldly Wednesday. Until then, stay tuned. God bless you.